வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை இந்த நாளிலும் கூட சந்தித்து இந்த காணொளி வாயிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே பேச விரும்புகிற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை அவருடைய வேதாகமத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு மனிதன் மிகவும் எல்லா காரியங்களையும் அவன் நேர்த்தியாக பயன்படுத்துகிறவனாக காணப்பட்டான். அவனிடத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்ததோ அந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக அதை பயன்படுத்துவது அவனுடைய வழக்கமாக வாடிக்கையாக காணப்பட்டது. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு திடீரென்று ஒரு நாள் மிகவும் விலை உயர்ந்த ஒரு கைபேசி, ஒரு மொபைல் ஃபோன் அவனுக்கு பரிசாக கிடைக்கப்பெற்றது. அவனுடைய கைகளிலே கிடைத்த அந்த மிக விலை உயர்ந்த மொபைல் ஃபோனை அவன் ஒவ்வொரு நாளும் எடுத்து ஸ்லாகித்து, இது தொடுதலுக்கு எப்படி இருக்கிறது, இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறது, இது எவ்வளவாக இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிறது, இப்படி பல காரியங்களை அவன் அதனுடைய பொருளுடைய அந்த தன்மையை பார்த்து பார்த்து வியந்து பூரிப்படைந்து தன்னுடைய கைகளிலே அவன் எப்பொழுதும் அதை வைத்து கொண்டிருந்தவனாக காணப்பட்டான். எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம், இவனுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன் இலவசமாக பரிசாக கிடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி. அப்படியாக அந்த மனிதன் அந்த கைபேசியை வைத்திருக்கும் பொழுது அவனிடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், அது அந்த மொபைல் ஃபோனில் சிம் கார்டு செலுத்தி அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு இல்லாதிருந்தது. அந்த புரிதல் அவனுக்கு இல்லை. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஞானம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் கைகளில் எடுப்பான், தொடைப்பான், சுத்தமாக வைத்திருப்பான், சார்ஜ் போடுவான், எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் அவன் பயன்படுத்த வேண்டிய விதங்களிலே அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தான். பிரியமானவர்களே, அவனுடைய கைகளில் இருந்தது மிக விலை உயர்ந்தது தான், மிக தரமான பொருள் தான், பார்ப்பதுக்கு அழகாக இருக்கக்கூடியது தான். ஆனாலும் அதிலிருந்து எந்த விதமான அழைப்புகளையும் அவனால் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய அந்த அறிவின்மையால் அவன் உபயோகப்படுத்தாமல் காணப்பட்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படியாக காணப்படுகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கைகளிலே இறைவனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையை பார்த்து கொண்டு, இது நல்ல அருமையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நல்ல வீடு கிடைத்தால் போதும், இந்த வாழ்க்கையிலே நல்ல வேலை கிடைத்தால் போதும், இந்த வாழ்க்கையிலே நல்ல படிப்பு கிடைத்தால் போதும், நல்ல ஆரோக்கியம் கிடைத்தால் போதும், இதெல்லாம் மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இவைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு அந்த வாழ்க்கையிலே தேட வேண்டிய ஒரு காரியத்தை அவன் மறந்து போகிறான். எப்படியாக ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து அதில் சார்ஜ் போடலாம், அதில் மெமரி கார்டு போடலாம், அதில் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், இது என்ன காரியங்கள் செய்தாலும் கூட அதில் சிம் கார்டு செலுத்தி அவன் அழைப்புகளை மேற்கொள்ளவிட்டால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல அந்தஸ்து, இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கலாம். அதெல்லாம் சில காலங்கள் உபயோகத்தை போல காணப்படும். ஆனால் இந்த வாழ்க்கைக்கான மிக முக்கியமான ஒன்று, அவன் தன்னை படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறியாமல் போனால் அவனுடைய வாழ்க்கை வீணாக முடியும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நாம் எப்படியாக பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? வாழ்க்கையிலே அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, எதற்காக நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்ததான புரிதல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவனுக்கு கிடைக்க பெறாவிட்டால் அவன் எவ்வளவு பேர் புகழ்ச்சியோடு, எவ்வளவு அந்தஸ்துகளோடு, எவ்வளவு ஆயுட்காலம் அதிகமாக, எவ்வளவு வசதியாக, எவ்வளவு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருந்தாலும் அது அவனுக்கு பயனுள்ளதாக காணப்படாது. அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே ஒரு மிக முக்கியமான வசனத்தை உங்களிடத்திலே நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அவர்
அதாவது இயேசு கிறிஸ்து அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரியமானவர்களே, ஒரு ஞானி ஒரு உலகத்தை மிக அதிகமாக ஆட்சி செய்த சுபிட்சமாக வாழ்ந்த ஒரு ராஜாவாகிய ஞானி சாலமோன் இப்படியாக எழுதுகிறார்: அதினதின் காலத்திலே இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியாமல் போகிறான். கண்டுபிடியான் என்று சொல்லும் பொழுது கண்டுபிடிக்க முடியாது என்பதல்ல, கண்டுபிடிப்பதற்கு மனிதன் ஆர்வம் இல்லாதவனாக காணப்படுகிறான். அவன் கண்டுபிடிப்பதற்கு தன்னை உட்படுத்தி கொள்வதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கான உயர்ந்த லட்சியம் என்ன? படிப்பு அல்ல, வேலை அல்ல, திருமணம் அல்ல. வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த லட்சியம் தன்னை உண்டாக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்போ புகழோ அந்தஸ்துகளோ ஆரோக்கியமோ எது இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. உங்களை உண்டாக்கின தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ளதாக காணப்படுகிறது. நீங்கள் அறியாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது. அது உபயோகப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை, அது வீணான வாழ்க்கை, அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை என்று வேதாமம் சொல்கிறது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்துகிறீர்களா? அந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் அறிவிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை வெளிப்படுத்துவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனுடைய நிலை என்ன? மனிதன் பாவியாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை என்று சொல்லுகிறது. ஆகவே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போவதற்கு எந்த விதமான வரைமுறையும் இல்லாமல் முழுவதுமாக கெட்டு போனார்கள். ஆனால் கெட்டு போகிற இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை அழிவில் நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை திருப்புவதற்காக, அழிவில்லாத வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக மெய்யான இறைவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து, அவர் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் தெரிந்தும் தெரியாமலும் குற்றம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, எனக்காக வேண்டி நான் சாக வேண்டி அந்த சிலுவையிலே எனக்காக நீர் செத்தீர், எனக்காக வேண்டி அடக்கம் பண்ணப்பட்டீர், எனக்காக உயிர் தெழுந்தீர் என்று யாரெல்லாம் சொல்வீர்களோ, பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் தெரிவிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கை பூர்த்தி அடைவதற்காக. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம்: நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனிதனுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கை ஜீவனற்றதாக இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்: அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. ஒவ்வொரு மனிதனுடைய நிலை அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்த ஒரு நிலை. அவன் மரித்து போன ஒரு நிலைமை அவனுக்கு காணப்படுகிறது. அவன் தேவனை தேடாத ஒரு நிலையிலே அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த நிலையிலிருந்து அவருடைய ஜீவனாலே நாம் ஜீவன் பெற்று நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து காரணமாக இருக்கிறார். அதற்காக வேண்டிதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் சாக வேண்டிய அந்த இடத்திலே உங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சாகும்படியாக வந்தார். இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம், நாம் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வது. நீங்கள் எதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நாட்டு நடப்பை அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு ஆர்வம் உண்டு. அரசியலிலே மக்களுக்கு ஆர்வம் உண்டு. ஆராய்ச்சிகளிலே மக்களுக்கு ஆர்வம் உண்டு. மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா என்று முட்டாள்தனமான சிந்தனையில் ஆராய்ச்சி செய்வதற்கு மனிதனுக்கு நேரம் உண்டு, அதற்கு விருப்பங்கள் உண்டு. ஆனால் உண்மையாகவே மனிதன் எதில் ஆராய வேண்டும் என்றால்
என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனாக இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார், அந்த விருப்பத்தை நான் செய்து முடிக்கிறேனா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் ஒப்படைக்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை அவர் கொடுப்பார். மரித்து போன நிலைமையிலிருந்து அவர் உயிர்ப்பிப்பார். உங்களுடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் மன்னிப்பார். உங்களை சொந்த பிள்ளையாக, சொந்த மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அந்த அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே.